வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா எக் 65. நம்ம இந்த ரெசிபியை இன்னைக்கு ஈஸியாக டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பால் கொழுக்கட்டை ரெசிபிக்கு கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட்டை பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட், மனோகரிங்கிறவங்க நம்ம ரெசிபியை பார்த்துட்டு சூப்பர் வெரி டேஸ்டி பால் கொழுக்கட்டை, உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் தவறாமல் பார்த்துட்டு வரேன். ஆல் ரெசிபிஸ் ஆர் வெரி சூப்பர். இன்னும் நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் அரிசிங்கிறவங்க சிம்பிள் எம்மி கொழுக்கட்டைன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பிரவீன் குமாருங்கிறவங்க நம்ம ரெசிபிக்கு லைக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பிரியாதேவ் நம்ம ரெசிபியை பார்த்துட்டு இந்த எமோஜ் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களில் ஒருத்தி சேனல்லிருந்து நம்ம ரெசிபிக்கு சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் மூலம் உங்கள் ஃபீட்பேக்கு வெளிப்படுத்தின எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ வாங்க நம்ம ரெசிபி செய்ய போகலாம். இப்போ எக் 65 செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேங்க. இது நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையை ஆஃபாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு எடுத்துடலாங்க. நம்ம 65 செய்யறதுக்கு இந்த மஞ்சக்கரு தேவையில்லை, இதை எடுத்து வச்சிடலாம். மஞ்சக்கரு எடுத்த பிறகு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. நாலு முட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ 4 முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். வெள்ளைக்கரு மட்டும் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. உப்பு தேவைக்கேற்ப, மைதா மாவு 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரெட் கிரம்ஸ் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இஞ்சியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கணும். கருவேப்பிலை ஒரு 3 கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது, இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது சின்ன உருண்டையை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன உருண்டையை பிடிச்ச பிறகு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிட்டு இது நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை போட்டு எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால கேஸ் ட்ரபிளும் கிடையாது, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா ப்ரௌனிஷ் ஆக வரை நம்ம திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இது எடுத்தாச்சு. இது பொரிச்சு எடுத்த பிறகு நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் வரமிளகா 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நார்மல் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். நல்லா வதக்கி விடலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். உப்பு அங்கே கொஞ்சம் போட்டதுனால இப்போ குறைவாக போட்டுக்கலாம். காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சேர்த்துனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எக் 65 பொரிச்சு வச்சதை இந்த மசாலாவோட சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, எக் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்குற டைமில் மல்லித்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். எக் 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் அதை கட் பண்ணி காட்டுறேன். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது வெரைட்டி ரைஸ்க்குலாம் சைடிஷை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச எக் 65 சூப்பரான டேஸ்ட்டில் கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் குட்டியாக அழகாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபி எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.